பஸ்ஸில் இங்கிலீஷ் பேசும்போது தடுமாறுறீங்களா? இந்த பஸ் சேலம் போகுமா? எங்கே இறங்கணும்? இந்த சீட் காலியாக இருக்கா? இந்த மாதிரி சிம்பிள் இங்கிலீஷ் சென்டென்ஸ் உங்களுக்கு சொல்ல தெரியலனா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இன்றைக்கி நாம் பஸ்ஸில் பயன்படுத்தக்கூடிய 30 சிம்பிள் இங்கிலீஷ் சென்டென்ஸ், ரியல் லைஃப் கான்வர்சேஷன், 2 வேரியேஷன்ஸ், அதாவது ஒரே சுச்சுவேஷனில் டிஃப்ரெண்ட் வேலை எப்படி சொல்கிறது அப்படின்னும் பார்க்க போகிறோம். ரோல் ப்ளே ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது நம்ம 30 நாள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேலஞ்ச் டே 2. லெட்ஸ் ஸ்டார்ட். பஸ்ஸுக்காக காத்திருக்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? நான் பஸ்ஸுக்காக காத்திருக்கிறேன். ஆம் வெயிட்டிங் ஃபார் த பஸ். நான் என் பஸ்ஸுக்காக காத்திருக்கிறேன். ஆம் வெயிட்டிங் ஃபார் மை பஸ். நான் அடுத்த பஸ்ஸுக்காக காத்திருக்கிறேன். ஆம் வெயிட்டிங் ஃபார் த நெக்ஸ்ட் பஸ். ரெண்டாவது, பஸ் வருவதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? பஸ் வந்துவிட்டது. த பஸ் இஸ் ஹியர். பஸ் வந்துவிட்டது. த பஸ் ஹேஸ் அரைவ்டு. இதோ பஸ் வருகிறது. ஹியர் கம்ஸ் த பஸ். பஸ்ஸு எங்கே போகிறதுன்னு எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? இந்த பஸ் எங்கே போகிறது? வேர் இஸ் திஸ் பஸ் கோயிங்? இந்த பஸ் எங்கே போகும்? வேர் டஸ் திஸ் பஸ் கோ? இந்த பஸ் எங்கே செல்கிறது? வேர் இஸ் திஸ் பஸ் ஹெடட்? ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகுமான்னு கேட்குறது. இந்த பஸ் சேலம் போகுமா? டஸ் திஸ் பஸ் கோ டு சேலம்? இது சேலம் செல்லும் பஸ்ஸா? இஸ் திஸ் த பஸ் டு சேலம்? இந்த பஸ் சேலம் போகிறதா? இஸ் திஸ் பஸ் கோயிங் டு சேலம்? சரியான பஸ்ஸான்னு இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? நான் சரியான பஸ்ஸில் இருக்கிறேனா? ஆம் ஐ ஆன் த ரைட் பஸ்? இதுதான் சரியான பஸ்ஸா? இஸ் திஸ் த ரைட் பஸ்? நான் சரியான பஸ்ஸில் ஏறினேனா? டிட் ஐ கெட் ஆன் த ரைட் பஸ்? பஸ் எப்போது புறப்படும் என்று இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? பஸ் எப்போது புறப்படும்? when will the bus leave? பஸ் எத்தனை மணிக்கு புறப்படும்? what time does the bus leave? பஸ் எப்போது புறப்படும்? when does the bus leave? அடுத்து, டிக்கெட் எப்படி கேட்குறது இங்கிலீஷில்? எனக்கு ஒரு டிக்கெட் வேண்டும். I'd like a ticket please. ஒரு டிக்கெட் கொடுங்க. one ticket please. எனக்கு ஒரு டிக்கெட் கிடைக்குமா? Can I get a ticket please? அடுத்து, டிக்கெட் விலை கேட்பது. டிக்கெட் எவ்வளவு? How much is the ticket? டிக்கெட் எவ்வளவு? How much is it? நான் எவ்வளவு பணம் செலுத்த வேண்டும்? How much do I have to pay? அடுத்து, சீட் இருக்கிறதான்னு இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? இந்த சீட் காலியாக இருக்கிறதா? இஸ் திஸ் சீட் ஃப்ரீ? இந்த சீட் கிடைக்குமா? இஸ் திஸ் சீட் அவைலபிள்? நான் இங்கே உட்காரலாமா? கேன் ஐ சிட் ஹியர்? 10, உட்கார இடம் எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? நான் இங்கே உட்காரலாமா? கேன் ஐ சிட் ஹியர்? நான் இங்கே உட்காரலாமா? இஸ் இட் ஓகே இஃப் ஐ சிட் ஹியர்? நான் இந்த சீட்டில் உட்காரலாமா? கேன் ஐ டேக் திஸ் சீட்? அடுத்து, கொஞ்சம் நகர சொல்வது. கொஞ்சம் நகருங்கள். ப்ளீஸ் மூவ் ஓவர் அ லிட்டில். கொஞ்சம் நகர முடியுமா? குட் யூ மூவ் ஓவர் அ லிட்டில்? கொஞ்சம் இடம் கொடுங்கள். ப்ளீஸ் மேக் சம் ரூம். உள்ள செல்ல சொல்வது. கொஞ்சம் உள்ளே செல்லுங்கள். ப்ளீஸ் மூவ் இன்சைட். இன்னும் கொஞ்சம் உள்ளே செல்லுங்கள். ப்ளீஸ் மூவ் ஃபர்தர் இன்சைட். தயவுசெய்து உள்ளே செல்லுங்கள். ப்ளீஸ் கோ இன்சைட். பஸ் க்ரௌடாக இருக்கிறது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? பஸ் ரொம்ப கூட்டமாக இருக்கிறது.
The bus is very crowded. ரொம்ப கூட்டமாக இருக்கிறது. இட்ஸ் ரியலி crowded. பஸ் முழுவதும் கூட்டமாக இருக்கிறது. The bus is packed. எங்கே இறங்கணும்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? நான் எங்கே இறங்க வேண்டும்? Where should I get off? நான் எங்கே இறங்க வேண்டும்? Where do I need to get off? நான் எந்த ஸ்டாப்பில் இறங்க வேண்டும்? Which stop should I get off at? அடுத்த ஸ்டாப் எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? அடுத்த ஸ்டாப் என்ன? வாட்ஸ் த நெக்ஸ்ட் ஸ்டாப்? அடுத்து என்ன ஸ்டாப்? வாட் கம்ஸ் நெக்ஸ்ட்? அடுத்தது எந்த ஸ்டாப்பு? விச் ஸ்டாப் இஸ் நெக்ஸ்ட்? இன்னும் எத்தனை ஸ்டாப் இருக்குதுன்னு எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? இன்னும் எத்தனை ஸ்டாப்ஸ் இருக்கின்றன? How many stops are left? இன்னும் எத்தனை ஸ்டாப்ஸ்? How many more stops? நான் அங்கே செல்வதற்கு இன்னும் எத்தனை ஸ்டாப்ஸ்? How many stops until we get there? ஸ்டாப் வந்ததும் சொல்கிறத எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? என் ஸ்டாப் வந்ததும் சொல்லுங்கள். ப்ளீஸ் லெட் மீ நோ when we reach my stop. நான் அங்கே சென்றதும் சொல்லுங்கள். ப்ளீஸ் டெல் மீ when we get there. என் ஸ்டாப் வந்ததும் எனக்கு சொல்லுங்கள். லெட் மீ நோ when it's my stop. ஸ்டாப் வந்து விட்டதுன்னு இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? இது என் ஸ்டாப்பா? இஸ் திஸ் மை ஸ்டாப்? நான் இங்கே தான் இறங்க வேண்டுமா? இஸ் திஸ் வேர் ஐ கெட் ஆஃப்? என் ஸ்டாப் வந்து விட்டதா? ஹேவ் வி ரீச்டு மை ஸ்டாப்? இங்கே நிறுத்துங்க அப்படின்னு எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? இங்கே நிறுத்துங்கள். ப்ளீஸ் ஸ்டாப் ஹியர். நீங்கள் இங்கே நிறுத்தலாம். யூ கேன் ஸ்டாப் ஹியர். இங்கே பரவாயில்ல. திஸ் இஸ் ஃபைன். இங்கே இறக்கி விடுங்கன்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? என்னை இங்கே இறக்கி விடுங்கள். ப்ளீஸ் ட்ராப் மீ ஹியர். என்னை இங்கே இறக்கி விடலாம். யூ கேன் ட்ராப் மீ ஹியர். நான் இங்கே இறங்க வேண்டும். ஐ வாண்ட் டு கெட் ஆஃப் ஹியர். பஸ் எவ்வளோ நேரம் எடுக்கும்னு இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? பஸ் எவ்வளோ நேரம் எடுக்கும்? ஹவு லாங் வில் த பஸ் டேக்? எவ்வளோ நேரம் ஆகும்? ஹவு லாங் டஸ் இட் டேக்? நான் அங்கே செல்ல இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? ஹவு லாங் அன்டில் வி கெட் தேர்? பஸ் ஸ்டாண்டு எங்கன்னு இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்கிறது? வேர் இஸ் த பஸ் ஸ்டாண்ட்? பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி செல்வது? ஹவு டு ஐ கெட் டு த பஸ் ஸ்டாண்ட்? பஸ் ஸ்டாண்டு அருகில் இருக்கிறதா? இஸ் த பஸ் ஸ்டாண்ட் நியர்பை? எந்த பஸ்ஸுன்னு இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? எந்த பஸ் போகும்? விச் பஸ் கோஸ் தேர்? நான் எந்த பஸ்ஸில் செல்ல வேண்டும்? விச் பஸ் ஷுட் ஐ டேக்? அந்த இடத்திற்கு எந்த பஸ் போகும்? விச் பஸ் கோஸ் டு தட் பிளேஸ்? எந்த இடத்துல ஏறணும்னு இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? நான் எங்கே பஸ் ஏற வேண்டும்? வேர் ஷுட் ஐ கேட்ச் த பஸ்? நான் எங்கே பஸ் ஏறலாம்? வேர் கேன் ஐ கேட்ச் த பஸ்? பஸ் ஸ்டாப் எங்கே இருக்கிறது? வேர் இஸ் த பஸ் ஸ்டாப்? பஸ் தாமதமாக வருது அப்படின்னு எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? பஸ் தாமதமாக வருகிறது. த பஸ் இஸ் லேட். பஸ் தாமதமாக வருகிறது. த பஸ் இஸ் ரன்னிங் லேட். பஸ் இன்னும் வரவில்லை. த பஸ் ஹேசின்ட் அரைவ்டு எட். பஸ் போயிடுச்சுன்னு எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? பஸ் போய்விட்டது. த பஸ் ஹேஸ் லெஃப்ட். நான் பஸ்ஸை விட்டுட்டேன். ஐ மிஸ்டு த பஸ். பஸ் இப்போ தான் போச்சு. த பஸ் ஜஸ்ட் லெஃப்ட். இறங்க உதவி கேட்குறது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது?
தயவுசெய்து என்னை இறக்கி விடுங்கள். ப்ளீஸ் லெட் மீ கெட் ஆஃப். மன்னிக்கவும், நான் இறங்க வேண்டும். எக்ஸ்கியூஸ் மீ, ஐ நீட் டு கெட் ஆஃப். தயவுசெய்து எனக்கு வழிவிடுங்கள். ப்ளீஸ் லெட் மீ த்ரூ. எப்படி நன்றி சொல்கிறது? நன்றி, தேங்க்யூ. மிக்க நன்றி, தேங்க்ஸ் அ லாட். நன்றி, தேங்க்ஸ். நன்றி சொன்னதுக்கு பதில் எப்படி சொல்கிறது? பரவாயில்ல, யூ ஆர் வெல்கம். பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். பரவாயில்ல, அதுக்கு என்ன? நாட் அட் ஆல். இறங்கிட்ட பின்னாடி இங்கிலீஷில் என்ன சொல்கிறது? நன்றி, இனிய நாளாக இருக்கட்டும். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே. நன்றி, நல்ல நாளாக இருக்கட்டும். தேங்க்ஸ், ஹாவ் அ குட் டே. நன்றி, பார்த்து கொள்ளுங்கள். தேங்க்யூ, டேக் கேர். இப்போ ரியல் லைஃப் பஸ் கான்வர்சேஷன் ப்ராக்டிஸ் பண்ணலாம். மன்னிக்கவும், இது சேலம் செல்லும் பஸ்ஸா? எக்ஸ்கியூஸ் மீ, இஸ் திஸ் த பஸ் டு சேலம்? ஆமாம், இதுதான். எஸ், இட் இஸ். சரி, பஸ் எப்போது புறப்படும்? கிரேட், வென் வில் த பஸ் லீவ்? இன்னும் சில நிமிடங்களில் புறப்படும். இட் வில் லீவ் இன் எ ஃபியூ மினிட்ஸ். சேலத்துக்கு டிக்கெட் எவ்வளோ? ஹவு மச் இஸ் த டிக்கெட் டு சேலம்? 40 ரூபாய். 40 rupees. சரி, ஒரு டிக்கெட் வேணும். ஓகே, 1 டிக்கெட் ப்ளீஸ். சரி, ஷியோர். 100 ரூபாய் நோட்டு. ஹியர்ஸ் எ 100 rupee நோட். இந்தாங்க உங்கள் டிக்கெட் மற்றும் 60 ரூபாய் மீதி பணம். ஹியர்ஸ் யுவர் டிக்கெட் அண்ட் 60 rupees சேஞ்ச். நன்றி, தேங்க்யூ. மன்னிக்கவும், இந்த சீட்டு காலியாக இருக்கா? இஸ் தேர் எ சீட் அவைலபிள்? ஜன்னலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சீட் இருக்குது. எஸ், தேர் இஸ் எ சீட் நியர் த விண்டோ. நன்றி, தேங்க்யூ. பரவாயில்ல, யூ ஆர் வெல்கம். மன்னிக்கவும், அடுத்த ஸ்டாப் என்ன? எக்ஸ்கியூஸ் மீ, வாட்ஸ் த நெக்ஸ்ட் ஸ்டாப்? அடுத்த ஸ்டாப் மார்க்கெட். த நெக்ஸ்ட் ஸ்டாப் இஸ் த மார்க்கெட். சேலம் வருவதற்கு இன்னும் எத்தனை ஸ்டாப்ஸ் இருக்கின்றன? ஹவு மெனி ஸ்டாப்ஸ் ஆர் லெஃப்ட் பிஃபோர் சேலம்? இன்னும் 3 ஸ்டாப்ஸ் தான். ஒன்லி 3 ஸ்டாப்ஸ். சரி, சேலம் வந்ததும் எனக்கு சொல்லுங்கள். ஓகே, ப்ளீஸ் லெட் மீ நோ வென் வி ரீச் சேலம். சரி, சொல்கிறேன். ஷியோர், ஐ வில். மன்னிக்கவும், கொஞ்சம் நகர முடியுமா? எக்ஸ்கியூஸ் மீ, குட் யூ மூவ் ஓவர் அ லிட்டில்? சரி, ஷியோர். நன்றி, தேங்க்யூ. அடுத்த ஸ்டாப் சேலம். த நெக்ஸ்ட் ஸ்டாப் இஸ் சேலம். ஓ, இது நான் இறங்க வேண்டிய ஸ்டாப்பா? ஓ, இஸ் திஸ் மை ஸ்டாப்? இதுதான் உங்கள் ஸ்டாப். எஸ், திஸ் இஸ் யுவர் ஸ்டாப். சரி, இங்கே நிறுத்துங்க. ஓகே, ப்ளீஸ் ஸ்டாப் ஹியர். சரி, ஷியோர். சரி, தயவுசெய்து எனக்கு வழி விடுங்க. ஓகே, ப்ளீஸ் லெட் மீ த்ரூ. நன்றி, தேங்க்யூ. அடுத்து ரோல் ப்ளே ப்ராக்டிஸ். நான் கண்டக்டர் டைலாக் சொல்வேன், நீங்கள் பேசஞ்சர் டைலாக் சொல்லுங்கள். எஸ், இட் இஸ். It will leave in a few minutes. 40 rupees. Sure. Here's your ticket and 60 rupees change. Yes, there is a seat near the window. You're welcome. The next stop is the market. Only 3 stops. Sure, I will. Sure. The next stop is Salem. Yes, this is your stop.
ஷுர். ஃபைனல் ஸ்பீக்கிங் டெஸ்ட். 5 தமிழ் சென்டென்ஸ்க்கு நீங்கள் இங்கிலீஷ் சென்டென்ஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். 1. இந்த பஸ் சேலம் போகுமா? இந்த சீட் காலியாக இருக்குதா? என் ஸ்டாப் வந்தது சொல்லுங்க. 4. நான் எங்கே இறங்க வேண்டும்? 5. என்னை இங்கே இறக்கி விடுங்க. 5ல் எத்தனை கரெக்டாக சொன்னீங்க? 5க்கு 5ன்னா எக்ஸலண்ட். 5 சென்டென்ஸை தேர்ந்தெடுத்து இதே மாதிரி ரியல் லைஃப் சென்டென்ஸில் பயன்படுத்தி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டே 1ல் நாம் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய இங்கிலீஷ் பார்த்தோம். டே 2ல் பஸ்ஸில் பயன்படுத்தக்கூடிய இங்கிலீஷ் பார்த்தோம். இன்னும் 28 நாள் இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரியல் லைஃப் சுச்சுவேஷன் சிம்பிள் இங்கிலீஷ் சென்டென்ஸை கற்றுக்கலாம். மறக்காமல் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 30 நாள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேலஞ்சில் தொடர்ந்து ஜாயின் பண்ணுங்கள். தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதாது, நேரம் கிடைக்கும்போது கான்வர்சேஷன் ப்ராக்டிஸும் ரோல் ப்ளே ப்ராக்டிஸும் திரும்ப திரும்ப பண்ணுங்கள். See you in day 3.